இவனே ஒரு ப்ராப்ளம். இதை எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? ஹலோ கைஸ், வணக்கம். இன்னைக்கு போயம் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற போயம் வாண்டரிங் சிங்கர்ஸ். எழுதுனது சரோஜினி நாயுடு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தங்க. இந்த போயம் எதை பற்றி இருக்கும்னா டைட்டிலில் இருந்த மாதிரி தான், ஊராக தெரிஞ்சு பாட்டு பாடுவாங்க இல்லையா, அவங்கள பற்றி தான் இந்த போயம். ஸோ என்னன்னு பார்த்துடலாம். Where the voice of the wind calls our wandering feet through echoing forest and echoing street, with lutes in our hands ever singing we roam, all men are our kind and the world is our home. நாங்க ஊரா திரிஞ்சு பாட்டு பாடுறவங்க. நிறைய காடுகள் தாண்டியும் மலைகள் தாண்டியும் நிறைய வீதிகள்லையும் நாங்க திரிஞ்சு பாட்டு பாடுவோம். உலக மக்கள் எல்லாருமே எங்களோட சொந்தம்தான். உலகமே எங்களோட வீடு தான். Our lace are cities whose luster is shed, the laughter and beauty of women long dead, the sword of old battles, the crown of old kings, and happy and simple and sorrowful things. நாங்க எதை பற்றியெல்லாம் பாடுவோம்னா, அழகிழந்த ஊரை பற்றியும் சந்தோஷமாகவும் அழகாகவும் இருந்த பெண்கள் பற்றியும், அவங்க இப்போ உயிரோடு இல்லை இருந்தாலும் அவங்கள பற்றியும், போர்கள் பற்றியும், சிறந்த வீரர்கள் பற்றியும், சிறந்த ராஜ்யங்கள் பற்றியும், சந்தோஷமானதும் சிம்பிளானதுமா அதே நேரம் சோகமான விஷயங்கள் பற்றியும் நாங்கள் பாடுவோம். வாட் ஹோப் ஷல் வி கேதர், வாட் ட்ரீம் ஷல் வி ஷோ, where the wind calls our wandering footsteps we go, no love birds as tarry, no joy birds as wait, the voice of wind is the voice of our fate. அதாவது எங்கே வேணால் போய் என்ன வேணால் நாங்கள் பாடுவோம். எங்களால் என்ன ஹோப் கொடுத்துட முடியும், எங்களால் என்ன ஒரு ட்ரீமை விதைக்க முடியும். காற்று எந்த பக்கம்லாம் வீசுதோ அந்த பக்கம்லாம் எங்கள் கால்களில் வந்து போய்கிட்டே இருக்கும். எந்த ஒரு லவ் பேர்ட்ஸும் எங்களை வெயிட் பண்ண வைக்க முடியாது. எந்த ஒரு சந்தோஷமான பறவையும் எங்களை தடுக்க முடியாது. காத்தோட போக்கிலே கை கோர்த்து நானும் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் வந்து முடியுது. எழுதினது சரோஜினி நாயுடு. இவங்க இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர் மற்றும் இந்தியன் போயட். இவங்களுக்கு சாப்ரிக்வெத் பாரத் கோகிலா அப்படின்னா நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்ற பட்டம் கொடுத்துருக்குறாங்க. கிளாசரி என்னன்னு பார்த்துடலாமா? லூட்னா எ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் அண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். கிட்டார் மாதிரி ஒரு இதுங்க. ரோம்னா வாண்டர், ட்ராவல், அலைஞ்சு திரிஞ்சு அப்படி. கைண்டட், ரிலேஷன், எல்லாம் உறவினர்கள். லேஸ்னா சாங்ஸ் ஆர் ஸ்டோரிஸ், கதைகளும் பாட்டுகளும். டேரினா வெயிட் பண்ண வைக்கிறது இல்லை டிலே பண்ணுறது. பேர்ட்ஸார் நம்மளை பண்ண வைக்காது. ஃபேட்னா நம்மளோட விதி, டெஸ்டினி ஆர் லக் அந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்துடலாமா? ஹூஸ் வாண்டரிங் ஃபீட் இஸ் ரெஃபர் டு ஹியர். வாண்டரிங் ஃபீட்ன்றது யாரோடது? பாட்டு பாடிட்டே போவாங்க இல்லையா, அவங்களோட. வாட் டஸ் வி ரெஃபர் டு? வாட் டூ தே ஹாவ் இன் தேர் ஹேண்ட்ஸ்? வாட் இஸ் இட்ஸ் நேம்? வி ரெஃபர்ஸ் டு த பீப்புள் வாண்டரிங் சிங்கர்ஸ். வாட் டூ தே ஹாவ் இன் தேர் ஹேண்ட்ஸ்? அவங்க ஹேண்டில் லூட் இருக்குது. வாட் இஸ் இட்ஸ் நேம்? அதான் சொல்லிட்டேன், லூட் இருக்குது. லூட்டுன்றது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஹவ் ஆர் த மென் இன் த வேர்ல்டு ரிலேட்டட் டு த சிங்கர்ஸ்? உலக மக்கள் எல்லாரையும் தங்களோட உறவினர்களாக, ரிலேஷன்ஸாக கருதுறாங்க. ஹியர் லேஸ்னா என்ன? ஸ்டோரிஸ். எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் த அபோவ் லைன். த லாஃப்டர் அண்ட் பியூட்டி ஆஃப் உமன் லாங் டெட். சந்தோஷமான அழகான பெண்கள் பற்றி பாடுறாங்க. அவங்க வந்து எப்பயோ வாழ்ந்து இறந்தும் போயிட்டாங்க. ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் அடுத்த போயம் பற்றி பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.